ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் அப்சன் மூவி பார்த்தீங்க? 1 வீக்காகவே சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, சோஷியல் மீடியாவிலும் சரி, ஃபுல்லாக ஹைப் கொடுத்து நமக்கு சும்மாவே ஹாரர் மூவினா கொஞ்சம் பயம். அதனால் அது பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தேன். சரி, அப்படி இப்படி இது என்ன தான் இருக்குது, ரொம்ப ஹைப் இருந்தது படத்துக்கு. ரொம்ப 1 வீக்காகவே இல்லை, ஏதோ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் சரி, எதோ ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபுல்லாக அப்சஷனாகவே இருந்தது. சரி, அப்படி என்ன தான் இருக்குது, போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா, உண்மையாக சொல்லணும்னா மிரட்டி விட்டுட்டாங்க படத்தில். கோஸ்ட்டே காமிக்காமல் ஃபுல் ஹாரர் வைப்பில் படம் செம்மையாக இருந்துச்சு. சரி, உண்மையாலுமே நீங்களும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து வெறும் 7 கோடி ரூபா செலவில் தான் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் படம் இப்போ வரைக்கும் கலெக்ஷன் ஆனது 1400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு. இன்னும் படம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து எவ்வளோ வருன்றது இன்னும் தெரியல. அதில் இந்த மனுஷன் வெறும் 7 கோடி வச்சு இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னா, அவருக்கு இன்னும் நல்ல ப்ரொடியூசர் கிடச்சி நிறையா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவர் எப்படி படம் எடுப்பாங்கிறது ரொம்ப எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதில் பார்ப்போம் அடுத்து அவர் எப்படி பண்ணுறாருன்னு. ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அவன் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை, நம்மளை மாதிரி பையன் போல். அதனால் அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது. அதில் வந்து ஒரு விஷ் தான் பண்ண முடியும். அந்த விஷ் பண்ணுறான். என்னென்னா, இந்த உலகத்திலேயே என்னை தவிர வேறு யாரையும் அந்த பொண்ணு லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷ் பண்ணுறான். அந்த செகண்ட்லேருந்து அந்த பொண்ணு அவனை லவ் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் ஹாரர் எலிமெண்ட்டோட சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா உண்மையாலுமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபன்னாகவும் இருக்கும். ஹாரர் எலிமெண்ட்லேயும் ஃபன் கலந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் செம்ம ஹாரரு. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடி ப்ளஸ் ஹாரரும் சேர்ந்து செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்பாய்லர் அலர்ட். ஒரு தியரி இருக்குது. என்னென்னா, மூவி பார்த்தவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸ்டார்டிங்கில் ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறப்போ அவன் பூனை செத்து கிடக்கும், ஓகேவா? அப்புறம் ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு வருவா. அப்போ வந்து அவனை வந்து லவ் பண்ணுற அந்த விஷயம்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வருவா. வந்ததுக்கப்புறம் அவன் நடந்துக்கிறது வந்து கொஞ்சம் கேட்டோட இது மாதிரியே இருக்கும். என்னென்னா, நைட்டு இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோ இருந்துச்சு, அப்போ அவன் இருக்க மாட்டான். என்னென்னு பார்த்தா, ஒரு ரூம் கார்னரில் டார்க்கான ஒரு பிளேஸில் அப்படியே இவனையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருப்பா. கண்ணெல்லாம் க்ளோவாகிக்கிட்டு இருக்கும். அதுவும் கேட் மாதிரியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி பூனைங்க தான் வந்து நார்மலாக செத்துப்போன பொருட்களை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போடும். அதுவும் அவங்களுக்கு பிடிச்சவங்க வீட்டில். அதேமாதிரி இல்லை, அவங்க வளர்த்துறவங்க வீட்டில் அது எடுத்துகிட்டு வரும். அது மாதிரி இவளும் பூனை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு லைக் பூஜை பண்ணுற மாதிரி வச்சுருப்பா. பட் அதேமாரி அந்த கேட்டோட ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வாக்கு, ஃப்ரண்ட் வாக்கெலாம் போவா. அதெல்லாம் வந்து இந்த பூனைங்க பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் நிறையா விஷயம். அப்புறம் இவங்க 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அப்போயுமே சரி, அவள் அப்படியே ஸ்லோவாக பூனைங்க வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே திரும்பி பார்க்கும், நம்ம ஃபேஸை பார்க்கும், நம்ம கிட்ட வரும் ஃபேஸ் கிட்ட. அந்த மாதிரி அவளோட ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்ஸ் வந்து அவங்க பிடிச்சவங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போகிறாங்கன்னா வாசல்லே உட்காந்து ஒரு மாதிரி பார்க்கணும். நார்மலாக பெட்ஸ் எல்லாமே அந்த விஷயத்த பண்ணும். அப்படி பார்க்குறப்ப அந்த மாதிரி ஒரு சீனுமே படத்தில் இருக்குது. அதுவுமே இந்த தியரி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான் கொண்டு வருது. இது மாதிரி நிறையா ஸ்மால் டீட்டெயில்ஸ் இந்த மூவியில் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, கிளைமேக்ஸில் ஹீரோ மேலே க்ரஷ்ஷாக இருந்த ஒரு பொண்ணை ஹீரோயின் கொன்றுவா. அப்போது அவளை எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுருப்பாள். அதுவுமே அந்த பூனையோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அந்த பொண்ணு மாதிரியே டேட்டோ போட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு மாதிரியே ஹேர் ஸ்டைலு எல்லாமே பண்ணும். ஸ்மோக் முதல் கொண்டு அந்த பொண்ணு மாதிரியே பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஹீரோ அந்த விஷ் பண்ணதுக்கப்புறம் அவன் மேலே யாரெல்லாம் லவ்வில் இருக்காங்களோ, அவங்க யார் இறந்துருக்காங்களோ அவங்களோட கோஸ்ட்டு ஸ்பிரிட்டுமே அந்த பொண்ணுக்குள்ளே வந்து இவன்கிட்ட வந்து அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு தியரி எனக்கு தோணுச்சு. நானுமே சில தியரி பார்த்தேன், இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் எனக்கு இந்த தியரியுமே ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தியரி வந்துச்சு. ஓவராலாக பார்க்குறப்போ மூவி ரைட்டிங்கு செம்மையாக இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்ல, ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். உண்மையாக சொன்னால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு குட் ஹாரர் மூவி. இந்த ஹாரர் லவர்ஸுக்கெலாம் தரமான ஒரு மூவி தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். See you next video. டாடா, பை பை.